ஓம் சிவாய நம. இந்த அமைப்புகள் பெறும்போது 27 நட்சத்திரங்கள்ல பிரிச்சு எடுத்திருக்காங்க. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தர, அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், போராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி எல்லாம் 9 பாகம் தான். 9 81 பிரிச்சு பாருங்க. எல்லாம் மும்மூணாதான் பிரியும். திரிகோண ஸ்தானம் பிரியும். மேசம், ரிஷபம், மிதனம். மேசத்துக்கு 11 கைவழி பாவிதான். சனி பகவான் பாவிதான். அது 9 கைவழி தர்ம கர்மாதிபதி. 10 11 கூட மேகராஜி யோகத்தை செய்யணும். செய்வான் கிரக கோள்களை வைத்து. அதே நேரத்தில் ஒரு சில கஷ்டத்தை கொடுத்து ஆயுள் பங்கமும் பண்ணுவான். யோகத்தை கொடுத்தால் பங்கம் ஆயிடுச்சு. இது உண்மை. ரிஷபத்துக்கு செவ்வாய் 1 5 9 உட்கார்ந்துட்டா 45 என்ன வரும், தப்பிச்சுக்குவான். 77 வரைக்கும் ஆயிடும். மிதனத்துக்கு ஏன் என்று சொன்னாங்கன்னா மேசத்துக்கு 11 ரிஷபத்துக்கு 9 தர்ம கர்மாதிபதி சனி பகவான் கெடுக்க மாட்டான். ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறதுனால சனி பகவான் அதை கடந்து செல்வதனாலும் 12 ராசிக்கும் அந்த ரோகிணி நட்சத்திரத்தை செல்வதற்கு தலமகராஜாக இருந்த ராமருடைய அப்பா தசரத மன்னன் போய் சனீஸ்வர பகவானுடைய வரத்தை பெற்று வந்தவர். சாஸ்திர நிதியும் அவர்களும் அறிந்தவர்கள். ராமர் பிரானே ஒரு ஜாதகத்தை கணித்திருக்கிறார். கணித்து பலன் சொல்லி இருக்கிறார். பல நூல்கள் இருக்கு, இல்லாம எல்லாம் இல்ல. நல்ல நூல்களா வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்க. என்கிட்ட 5000 வருஷத்துக்கு முன்னத்த புக்கு வச்சிருக்கேன். அதுல நிறைய விஷயம் கௌசியா சாஸ்திரம் இருக்கு. போய் கேளுங்க, எங்கேயுமே கிடைக்காது. கௌசியா சாஸ்திரமாக எல்லாம் அவங்க பொட்டிக்குள்ள வச்சுக்கோ. அகத்தியர் கர்மகாண்டம்னு ஒண்ணு இருக்கு. அவரு அகத்தியர் கர்மகாண்டம் 96 வரைக்கும் எழுதியிருக்கிறாரு. அந்த 96ல ஒரு பரிகாரத்தை பண்ணிக்கிறாரு. இந்த பரிகாரத்தையும் செய்யலாம். ஆனா நம்ம சொல்லுவோம், ஒரு ஜோசியரை கேட்டுட்டு இன்னொரு ஜோசியர் அந்த ஜோசியர் பரிகாரம் பண்ண சொல்றான், இந்த ஜோசியர் வேண்டான்ட்டாரு. அது அவங்க மேல ஜோசியர் மேல குற்றம் கிடையாது. ஜாதகத்துல அந்த தலையெழுத்து குற்றமா இருக்குது. ஒண்ணும் பண்ண முடியாது. பொதுவா ஜோதிடத்துல ராகு ஏதுதோ சனி பகவானோடவோ கிரகங்கள் சேர்க்கையானால் வாழ்க்கையில கஷ்டம், நஷ்டம், கோர்ட்டு கேஸ், வழக்கு எல்லாம் வரும். மனைவி பிரச்சனை, மனைவி சண்டை, பல விவகாரங்கள் ஏற்படுறதுக்கு 100க்கு 100 வாய்ப்பு உண்டு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பூர நன்மத்துல இதே திருவாதிரை நட்சத்திரத்துல மிதுன ராசியில ஒருவன் பிறக்கிறார் என்றால் பாட்டனுடைய வர்க்கத்திலோ பாட்டியினுடைய வர்க்கத்திலோ இருதார அமைப்பு. அடித்தே சொல்கிறேன். அடித்து சொல்கிறேன் என்றால் மகரிஷிகளிலிருந்து தப்பாது. அதே போல 12 நட்சத்திரங்களும் எழுதியிருக்காங்க. அந்த நட்சத்திரத்தில் பார்க்கும்போது பொதுவாக சொல்ல போனால் 12 நட்சத்திரங்களில் 27 நட்சத்திரங்களில் சித்திரை, திருவாதிரை, ஆயில்யம், கேட்டை, சதயம், மூலம், கிருத்திகை, பூசம் நட்சத்திர ஆகிய 8 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மறடியாகவோ கணவனை அற்றவர்களாகவோ அல்லது மறித்த சங்கதி உடையவர்களாகவோ கணவனை விடுபட்டவர்களாகவோ தர்மியாகவோ இருப்பார் என்று சாஸ்திரம் கூறுகிறது. வசதி வாய்ப்பு இருக்கும், குழந்தை இருக்காது. குழந்தை பிறக்கும், பிரிவினை ஆகிடும். இந்த நட்சத்திரங்களை தொகுத்து எழுதியிருக்காங்க. திருமண நட்சத்திரங்கள் இது. அதுபோல எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதாரணமா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள். சரராசிக்கு, சிரம ராசிக்கு, உபயராசிக்கு 7 கூடவே பாதகத்தை செய்வான். சிரலக்கணத்துக்கு 9 10 கூடவே பாதகத்தை செய்வான். சரலக்கணத்துக்கு 11 கூட பாதகத்தை செய்வான். செய்ய மாட்டான்னு சொல்ல முடியல. அந்த பாதகம் எல்லாமே தவறில்லாத நடந்துவிடும் என்று முடிவுக்கு வரக்கூடாது. அவரவர் செய்த பூர்வ புண்ணிய 5ஆம் பாவம் கெடாமல் இருக்க வேண்டும். ராகு ஏது சனியுடன் கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் சகலமும் வரத்தான் செய்யும். அது இல்லாமல் இருக்கிறதே சில புண்ணியவான்கள். ஆனா கஷ்டத்துலதான் இருப்பான்.
கஷ்டத்துல போட்டாலும் ஆண்டவன் ஆயுள் திருப்தி கொடுத்துருவோம். இதுதான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மர்மங்கள். இதே போல நட்சத்திரங்களில் பூச நட்சத்திரம் பிறவி என்றால் செவ்வாய் தோஷம் பாதிக்காது. இது ரிஷிகளுடைய வாக்காகும். பூச நட்சத்திரத்தில் பிறவி என்றால் செவ்வாய் தோஷம் பாதிக்காது என்று அது ரிஷிகளுடைய வாக்கே, ரிஷிகளே கணித்திருக்கிறார்கள். இருக்கும், பாதிக்காது. ஐயோ செவ்வாய்க்கு சனி பக, சனிக்கு பக, அதே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் கடகராசியில் இருந்தா நல்ல குணமுள்ள மனைவியை திருமணம் செய்வார். அது லக்கணம் மகர லக்கணமாக இருந்து 7ஆம் பாகமாகவும் வரும். அதே மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் 7ல் சந்திரன் இருந்தால் கஷ்டத்தை கொடுக்கும். மூலகண்டத்தில் சந்திரன் இருந்தால் வாழ்க்கை குற்றம். அந்த ஜாதகிக்கு இது யாராச்சும் சொல்லியிருப்பார்களா? சொல்ல மாட்டாங்க. ராசியை மட்டும் கணக்கெடுத்தாங்க. மூலகண்டம் என்பது மிதனம், கன்னி, தனுசு, மீனம். வாழ்க்கையில ஏதோ ஒரு குற்றம் இருக்கும், அவளுக்கு குற்றம் வந்துடும். 7ஆம் பாவம் கணவனுடைய ஸ்தானம் வலுவிட்டு போய் நிற்கும். 7ல் சனி பகவான் இருந்தால் அந்த வீடு வாசல் ஈரமாகத்தான் இருக்கும், குறுகளா இருக்காது, வீதி. இந்த அமைப்பை கொண்டவர்கள் அவர்கள். அந்த மூலகண்டத்தில் இருந்தால் கஷ்ட நஷ்டங்கள் வரும், ஆனால் வாழ்க்கையில் பின்னோகத்தை அடைவார்கள். அது உண்மை. இதுக்கு காரணம் என்னவென்றால் ரிஷிகள் எழுதியிருக்காங்க. பொதுவாக கன்னிராசி மீனத்துக்கு, மீன லக்னத்துக்கு கன்னிராசி 7ஆம் பாவம், கணவனுடைய ஸ்தானம். 5 அதிபதி 7ல். நட்சத்திரம் பார்த்தா அந்த நட்சத்திரத்துல வலுவா 3 நட்சத்திரம், உத்திர அஸ்த சித்திரை. சித்திரை 2 பாதம், அஸ்தம் 4 பாதம், 3 பாதம் உத்திரம். உத்திரம் 1 பாதம் தவறு. உத்திரம் 3 பாதம், இது 4 பாதம், 2 பாதம் சித்திரை. இந்த சித்திரை நட்சத்திரத்துல பெரும்பகுதி பாத்தீங்கன்னா வெளிநாடு யோகம், வெளிநாடு இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. இதுல மெடிசன் சம்பந்தப்பட்டதெல்லாம் வரும். ஏன்னா செவ்வாய் அறுவை சிகிச்சை இதுக்கெல்லாம் முக்கியமானவர். அதே மாதிரிதான் அவிட்டமும் அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும், அதை விட மிருகசீட நட்சத்திரத்துல செவ்வாய் சில பிறந்தவர்களுக்கும் தொழில் வளங்கள் எல்லா வகையிலும் சிறப்பா இருப்பாங்க. ஆனா சிறப்பா இருப்பாங்க. பிறகும்போது செவ்வாய் சில பிறக்கிறவங்களுக்கு பெரும்பகுதி சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் ஏறி இருக்கிறாரோ அவருக்கு திரிகோண நட்சத்திரத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருந்தால் கண்டிப்பாக அவர் டாக்டர், மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு பவரேஷனை தான் தரும். இது இயற்கையாக இருக்கிறது. அதே போல 7ஆம் இடத்தில் ஒரு சுபகிரகம் இருந்து ஒரு சுபகிரகங்கள் பார்க்காம இருந்தாலும் அது ஒரு தோஷம்தான். அது 7ஆம் இடம் அப்படிங்கும் போது இதுக்கு ஏன் அந்த மூலகண்டத்துல சந்திரன் இருந்தால் வாழ்க்கை குற்றம்னு சொல்ல போச்சுன்னா அதுக்கு உண்டான ஒரு கணக்கையும் எழுதியிருக்காங்க. சந்திரனுக்கு இடம் கொடுத்த புதன் எப்படி இருக்கார், அந்த புதனுக்கு 9ஆம் இடம் எப்படி இருக்குது, இது ரொம்ப ஆராய வேண்டும். இதுக்கு பேர் அங்கிசம், மங்கிசம், காலாங்கிசம். அங்கிசம் சந்திரன் 7ல, கன்னி வீட்டுல. அங்கிசம்ங்கிறது அந்த இடத்தினுடைய இடம். மங்கிசம் என்பது அந்த சந்திரனுக்கு அந்த வீட்டுக்கு அதிபதி எங்கு இருக்கிறாரோ என்பது அங்கிசம். கால அங்கிசம் என்பது அவருக்கு 9ஆம் இடம். அந்த புதன் இருக்கக்கூடிய இடத்திற்கு 9ஆம் இடத்தினுடைய அதிபதி யார், அது மங்கிசம், காலங்கிசம். இந்த அங்கிசத்தில் இருக்கக்கூடிய பலன்களை பார்க்கும்போது அதுக்கு உண்டான ஒரு விதிமுறைகளும் அந்த ஜாதகனுடைய ஒரு வம்ச வழிகளும் அவருக்கு பின்னியோகத்தையும் கண்டிப்பாக செய்யும். சாஸ்திரத்தினுடைய விதிகள் எல்லா வகையிலையும் பார்க்கும்போது 8 கோடி ஆயுள் பாகங்களை மகரிஷிகள் நிறைய வழியிருக்காங்க. அதுல பாரசாரர் முனிவர் எழுதப்பட்ட தசாபுத்திரி அந்தர பவனுக்கு தகுந்தது போல்தான் ஆய்வுகளையும் அவர் நிர்ணயித்திருக்கிறார்.
2ஆம் இடம் 4ஆம் இடம், 8ஆம் இடம் 10ஆம் இடம் 12ஆம் இடம், இவை மூன்றையுமே கருக்கு எடுத்து பார்த்துதான் ஆயுள் பாவங்களை நிறைவேற்றி இருக்கிறார். 2ஆம் இடம் கிடக்கூடாது, 4ஆம் இடமும் கிடக்கூடாது, 8ஆம் இடம் 10ஆம் இடம், அப்பனுக்கு 2ஆம் இடம், இப்படி கணக்கு போட்டுதான் 12ஆம் இடம் மயன செயலும் சுகம். அப்ப அப்பாவுக்கு 4ஆம் இடம். இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் எல்லா ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய மர்மங்களை எல்லாம் மறைச்சு எழுதியிருப்பாங்க. ஞானிகள் எப்பவுமே சித்தர்கள் ரிஷிகளே மர்மமா தான் எழுதியிருப்பாங்க. சில பேர்த்துக்கு புரிஞ்சிக்கக்கூடிய சக்திகள் என்ன வேணும் அப்படின்னா கடவுள் முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால் மட்டுமே தான் வரும். ஜாதகத்துல செவ்வாய் பத்தி சில ராகுகளை பத்தி சில விஷயங்கள் சொல்லு. லக்னத்துல ராகு, 2ல ராகு 8ல கேது. இந்த 2ல ராகு 8ல கேது என்று சில ஜோதிடர்கள் 2ல ராகு 8ல கேது இருந்தாதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு வகையில சிறப்பான அம்சம் தான். ஏன்னா பாவகரங்களோடு சேர்ந்து விட்டால் பாவங்கள் பரிவங்கள் தீர்ந்துவிடும் என்பது ஒரு விதிகள். அதனால 2க்கு 2 4க்கு 4 இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி கணக்கு. 3ஆம் இடம் கணவன் மனைவி இருவருமே செல்வாக்கோடு இருப்பாங்க. 3ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் சிறப்பு தரும். 4ஆம் இடம் 2ஆம் இடம் ராகு ஏது தோஷங்கிறாங்க. 4ஆம் இடம் இதற்கு தட்சக நாக தோஷம். தட்சக நாக தோஷம்னா தனியா 4ஆம் இடத்துல ராகு 10ஆம் இடத்துல கேது உட்காரும் போது என்ன நடக்கும்னு கேட்டா அவங்க வாழ்க்கை தனிப்பட்ட முறையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சொந்த பந்தங்கள் ஒட்டுறவு இருக்காது. அது 5 நாகதோஷம். ஐயோ 5ல ராகு இருக்கு, அது தோஷம். 11 இருக்கு, இது தோஷம். 5ல ராகு இருந்து கெடுத்தனா சரித்திரமே கிடையாது. 5ஆம் இடம் பூர்வ ஊழியம். பூர்வ ஊழியத்துல ராகு பகவான கேது பகவானா இருந்தா எந்த கிரகம் ஊட்டானுங்களோ அந்த கிரகத்துடைய வலிமையை எடுத்து வழி நடத்தக்கூடியவர் தான் ராகு பகவான். கேது இருந்தாலும் அது வழி நடத்தி வராம பாவ கிரகங்கள் சேரக்கூடாது, மற்ற கிரகங்கள் சேராமல் இருக்கணும். இருந்தால் கோடீஸ்வர யோகத்தை தரும், லட்சாதிபதி யோகத்தையும் தரும். 6ஆம் இடம் 6ல கேது. 6ல கேது இருந்தால் எதிரிகள் சொத்துக்களை எல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவர் கொடுப்பார். அது பூர்வ ஜென்ம தொடர்ந்து வரும். அதே 6ல ராகு இருந்தால் கிரகமாரியா யோகம். கிரகமாரியா யோகம் என்றால் பல கோயில்கள் புண்ணிய ஸ்தலங்களை மிதித்து தெய்வ அனுபவங்களை பெற்று வலுவு பெற்று சிவனுடைய அருள்களை பெற்று சகல தேவர் தேவாதிகளையும் அருளை பெற்று அம்பாளுடைய அருளை பெற்று வாலாதேவியின் அருளை பெற்று வருபவர்கள் மகாராஜ ஸ்ரீ நாகதோஷம். பல கோயில் அவன் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியத்தை செய்வதால் அது கிடைக்கும். 6ல் ராகு இருந்தால் எதிரியை விளையாடுவான். 12ல் கேது இருந்தால் அடுத்த பிறவி கிடையாது. அடுத்த பிறவி கிடையாது என்பது சொல்லக்கூடிய வார்த்தை தான். ஆனால் அந்த கேது பகவான் ஏறிக்கக்கூடிய நட்சத்திராதிபதியினுடைய லக்னமும் அவர் இருக்கக்கூடிய இடத்தையும் அறிந்து தான் அவருக்கு அடுத்த பிறவி இருக்கிறதா இல்லையா என்பதை ஜோதிடர்கள் அறிந்து தெரிந்து அதை ஆராய்ந்து பார்த்து பதில் கூற வேண்டும். அப்படி இல்லை 12ல கேது இருந்தா உனக்கு அடுத்த பதவி இல்லை. சிம்பிளா அது இயற்கையா எல்லா பக்கமும் நடக்குது. பரவாயில்ல, அவரவருக்கு ஞான திருஷ்டி எவ்வளவு கடவுள் கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு தகுந்தது போதுதான் ஜோதிடத்தில் ஆன்மீகங்களும் தெய்வ வலுவ ஒருவர் ஜோதிடம் பார்க்க வரும்பொழுது அந்த பட்சி வேலை செய்யும். அவங்க வர்ற நேரமும் நம்ம வர்ற நேரமும் பட்சி செய்யும் போது நம்ம சொல்லக்கூடிய பதிவு நமக்கு பட்சி சாதகமாக இருந்தால் சொல்வதெல்லாம் நடக்கும். அவர்கள் சொல்லுவார்கள். பொதுவா ஜோதிடத்துல வாக்குப்பதிவு வேணும். பொதுவா சில பேருக்கு வாக்குப்பதிவு இல்லைன்னா எல்லாத்தையும் இழந்துருவோம். கடைசியில வாக்கு கடவுள் கொடுத்து அவனை மேன்மை கொண்டு வருவார். இப்படியும் சில ஜாதகத்துல இருக்கு. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா எவ்வளவோ சரித்திர ஏடுகள்லையும் ஜோதிட மகான்கள் எழுதி வைத்தது பல இருக்கு. ஆனா எழுதிட்டால ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை சொல்றேன், என் மேல கோபப்படக்கூடாது.
தேர்தல் பூவுகள் பல வகையா நிறைய அடிக்கிறாங்க. கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா அட்டை பலமா இருக்கு, உள்ள பார்த்தா சரக்கு இருக்கு. ஏன் சரக்கு இருக்காதுன்னா ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்து கணிக்கிற முறையே எழுதி அதை மட்டும் போட்டிருப்பாங்க. தசாபுத்தி போட்டு பல ஜாதகங்களை எழுதியிருப்பாங்க. இந்த ஜாதகம் இவர் இப்படி வாழ்ந்தார், அவர் அப்படி வாழ்ந்தார், அவர் இப்படி இருந்தார், அப்படி வாழ்ந்தார். சும்மா வகை பிட்ட பூரா வகை பின்பக்கம் போட்டுருவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல அவரவர் பிறந்த பூர்வ புண்ணியம் தான் ஒரு ஜாதகத்தில் வேலை செய்யும். அடுத்த ஜாதகத்தை போட்டு பழகுண்டா? கண்டிப்பாக கிடையாது. அது வேஸ்ட். எந்த ஒரு புக்கா வாங்கினாலும் உள்ள வந்து கட்டமில்லாத புக்கா இருக்கணும். ஜோதிடர்கள் வாங்கும் போது அதுல இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, ஜோதிடத்துல என்ன எழுதியிருக்காங்க, என்னென்ன பலன் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் இருக்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை. காலத்தூர்களை வியாபாரத்துல போய் அதை புக் அடிச்சு வியாபாரம் பண்ற அளவுக்கு காலங்கள் போய்விட்டது. கலியுகம் மாறிவிட்டது. கலியுகத்தில் நேர்மை நியாயம் சத்திய தான மர்மம் அழிந்து விட்டது. தர்மமாக இருக்க வேண்டும் என்றால் சிவனுடைய அருள், பஞ்சபூதங்களுடைய அருளும் சகலமும் இருந்தால் எந்த இம்சையும் இல்லாமல் ஓரமாக மலை கூட்டில் போய் உட்கார்ந்து தவத்தை பண்ணி கொண்டு மறந்து விடுவார். இது இயற்கையாக நடக்கிறது. அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. புண்ணியம் செய்த புண்ணியர்களுக்கே கிடைக்கும். அது போல பாத்தீங்கன்னா மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா பெரும்பகுதி பாத்தீங்கன்னா நிறைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணா உங்களுக்கு 2 நேரம் இருக்கும். இது வேணா அனுபவத்துல பாருங்க. என் அனுபவத்தை சொல்லிட்டேன், நீங்களும் ஜாதகத்துல அனுபவத்தை பாருங்க. தனுசு லக்கணத்துல பிறந்தவர்களுக்கு பெரும்பகுதி பாத்தீங்கன்னா அதிகமா காதல் கல்யாணம் தான் நடக்கும். ஏன்னா 7 அதிபதி பாரகாதிபதி கிழவு கோள்கள்ல மாறி போயிடும். அந்த 7 அதிபதி சொல்லக்கூடிய திருவாரூர் நட்சத்திரம் வந்துடும். அப்ப பார்க்கும்போது மாமனாருக்கு 2 தாரம் இந்த மாதிரி அமைப்புல இளையதாரம் மூத்தத்தாரம் வம்ச வழியில கல்யாணம் பண்ற மாதிரி தான் அமைப்பு கொண்டு வந்து விடுவான். இது இயற்கை. மகர லக்கணத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் எழுவர் வாழ்க வசிஷ்டர் மகரிஷில் அந்த இதுல போய் எந்த கிரகம் வளர்த்து இருந்தாலும் வாழ்க வாழ்க வாழ்கிற இடத்துலதான் தொழில் செய்யலாம். இல்ல அரசியல்வாதியாவா, இல்ல அரசியல் சம்பந்தப்பட்டவனா வருவான், இல்ல பேச்சாளரா வருவான். இப்படி அமைப்பு மகர ராசிக்கு இருக்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிரகத்தின் வலுவை சொல்லுகிறேன். மகரத்தில் எழுவர் வாழ்க. கும்பத்துக்கு மூலவிதி ராகு பகவான் கணிப்பாரா? கிரகம் சேராம இருக்கணும். கிரகம் சேர்ந்தால் அடிப்படை விதியை பார்த்தால் செவ்வாயும் ராகும் சேர்ந்து இருந்தால் என்ன பண்ணும்? மகர வாயு வீழ்ச்சி லக்கணத்துக்கு 4ஆம் இடம். தாய்க்கு புகழ் உமாதரை அவர் பிறந்ததுல இருந்து கல்யாணம் பண்ணி அந்த பையன் பிறந்ததுல இருந்து ஆஸ்பத்திரி செலவு பண்ணிட்டு இருக்கணும். அது ஆயுள் போவது. அதுதான் உள்ள 4ஆம் இடம். 4ல செவ்வாய். இதுக்கு 4ல் செவ்வாய் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? 6 வீடு 4வது முறை அப்பனுக்கு புத்தி சூட்டிய இடம். அந்த கோயில போய் 60 வருஷ படிக்கட்டு இருக்கு. இவர் பிறந்த வருஷ படிக்கட்டை மிதித்துத்தான் அந்த முருகப்பெருமானை அருளை பெற வேண்டும். அருளை பெற்றுவிட்டால் கண்டிப்பாக அவருக்கு எந்த ஒரு தோஷங்கள் இருந்தாலும் முருகப்பெருமான் நீக்கி விடுவார், நல்லதையே செய்வார். 2ல செவ்வாய். 2ல் செவ்வாய் இந்த 6ல் பாவகம் இருந்தால் அடிக்கடி காரியம் நடக்கக்கூடிய வீட்டில் முன்னாடியே இருப்பான். முன்னாடியே உட்கார வைக்கும். இது ஜாதகத்துல மகிழ்ச்சிகள் எழுதுறது. இப்படி செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது 2, 4, 7, 8, 10 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். லக்கணத்தில் இருந்தாலும் செவ்வாய் தோஷமே. காளிதாசர் உத்தரகால நிறுத்தத்துல எழுதியிருக்கிறார். லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன செய்யும்? நிலம் பலம் கொஞ்சம் போகும், கொஞ்சோண்டு விற்கிற மாதிரி வரும். லக்கணத்தில் செவ்வாய் 2, 4. 4ல செவ்வாய் முருகப்பெருமான். 7ல தனி செவ்வாய் இருந்தா வெகு பேருக்கு கல்யாணமே நடக்காது. காரணம் என்ன ஐயா? வலுத்த தோஷம் 7ல. அந்த 7க்கு 7 தான் சேர்த்துக்கணும், 8 சேர்த்தக்கூடாது. 8க்கு 12 வேறையும் கண்டஸ்தான். 7க்கு 7 தான் சேர்க்கணும். பெரும்பகுதி இப்ப ஜாதகத்துல 2, 4, 7 இருந்தா சேர்த்துக்கலாங்க, கல்யாணம் நடக்காது. ஏன்னா பெரும்பகுதி அது நடக்கிறதுதான் எனக்கு வந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்லிட்டேன். 7ல செவ்வாய் இருந்து அதே 7ல இன்னொரு கிரகம் இருந்தா
ஒரு 25-27 கல்யாணம் ஆயிரும். ஆனா பிரிவினை ஆயிரும். என் அனுபவத்தை வச்சுதான் சொல்லிட்டு காளியாக்கர் உத்தரவாத நிறுத்தத்துல லக்னத்துல செவ்வாய் இருந்தா இதை செய்ய. லக்னத்துல செவ்வாய் இருந்தாலும் தோஷமே. இல்ல லக்னத்துல 3 பேர் இருப்பாங்க, அவங்களோட பிறந்தவங்க கணக்குப்படி. ஆனா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வாழ்க்கையில கூட்டுறோம் வரும். அதான் செவ்வாய் தோஷத்துடைய கூட்டுறோம். சகோதர பாவம். சகோதர பாவம் எங்க இருக்கிறான்னா அவருக்கு 2ஆம் பாவம் தான் சகோதரனுடைய யோக பாவங்களை சொல்லும். சகோதரனுக்கு 2ஆம் இடம் எப்படி இருக்கான்னு பார்த்துதான் அவங்க சகோதர பாவங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, கூட பிறந்தவங்க நல்லா இருப்பாங்களான்னு கேட்பாங்க. ஏன்னா ஜாதகம் கொடுத்தா 300-500 கேட்பாங்கன்னு ஒரு ஜாதகத்தை கொடுத்து பாட்டன் பாட்டி கிளவி போனவங்க வந்தவங்க அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா சித்தப்பன் மகன் பெரிய மகன் அத்தை மகன் மாமன் ஒரே ஜாதகத்துல முடிச்சிருந்தோம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு ஜாதகனுக்கு அந்த ஜாதகம் தான் பேசும். இது உண்மை. பூர்வ புண்ணியம் வேற, பூர்வ புண்ணியத்துல பிறக்கிறதுங்கிறது வேற. ஒரு ஜாதகனுக்கு ஒரு ஜாதகம் தான் பேசும். காரணம் என்ன, அந்த ஜாதகத்துல அம்மா அப்பா வாழ்க்கை பாட்டன் பாட்டி வாழ்க்கை இதுதான் அமையும். அது கூட பிறந்த சகோதர பாவத்தை சொல்லும். அப்ப ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொருத்தருக்கு பேசும். அதே நேரத்துல சில நேரத்துல பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை பயம் பிறந்தா ஆகாது. சில விஷயங்களை சொல்றாங்க. வெள்ளிக்கிழமை பிறந்து நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்பனுக்கு சில கஷ்ட தரித்திரத்தை தான் கொடுக்கும், ஆயுத கெடுக்க மாட்டான். சில நேரங்கள்ல பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை அப்பனும் போயிடுவான். அது கிரகங்களுடைய விதி. அது கிரகத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா அப்பனுடைய ஸ்தானத்துக்கு 8ஆம் இடத்துல போய் பாதகம் இருந்தா அப்பனுக்கு கண்டத்தெல்லாம் தரும். அப்பாவுடைய ஸ்தானத்துக்கு அதற்கு 8ஆம் இடம். 8க்கு 8 3 ஆயிரும். இந்த 3 கை போய் பகை வீட்டுல போய் ஏறினா அந்த தசா புத்திகள் வரும்போது பையன் இருக்க மாட்டான். பெரும்பகுதி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, பூச நட்சத்திரம், இந்த அனுச நட்சத்திரம், இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த சனி திசையில பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா வயசானவங்க இருப்பாங்க. அந்த தசா புத்தி வரும்போது பாட்டன் பாட்டிக்கு உடல் கோளாறு பிணிகள் இதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். இந்த மாதிரி ஒரு அமைப்புகளை கொடுத்துரும். அதே மாதிரி புதன் திசையில பிறந்தாலும் அப்படித்தான். இதுல கஷ்ட சூழல் அந்த கிரகாதிபதி வலுவா இருக்கணும். இதுதான் ஆயுள் பாகத்தை கொடுத்துருவான். அதே போல பார்க்கும்போது சூரியனுடைய நட்சத்திரத்துலயும் அப்படித்தான். இப்படி எல்லா நட்சத்திரங்களையும் பிரிச்சு போட்டுதான் கணக்குகளை சொல்லு. மெயின் புதனுடைய சுக்கர திசை, புதன் திசை, சனி திசை. ஏன் இதை வச்சு கண்டிருக்காங்கன்னா, சனிக்கு சுக்கர வேதகன், வேதகன் பாதகன் காரகன் இந்த அமைப்புகள் 4மே வரும்போது இதையெல்லாம் நம்ம கணக்கெடுத்து நம்ம ஜோதிடத்துல பார்க்க முடியாது. நம்ம அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒருத்தருக்கு இந்த திசை வரும்போது இவன் பாதகன் ஆவான். அப்படி பாதகனை எல்லாமே பாதகம் பண்ண மாட்டான். காரணம் என்னன்னு கேட்டீங்க, அது நட்சத்திர பாதியில 9 பாவங்கள் அதை பிரிச்சு வரும்போது பாதகத்தை கொஞ்ச நாளைக்கு தான் கொடுப்பான். அப்புறம் திரும்பி தசா புத்திகள் மாறும்போது நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவான். எல்லாமே கெட்டு போயிருமோ நம்ம கணக்கெடுக்க கூடாது. பாதகத்தை செய்வான். அது காலச்சக்கர விதியில சூரியன் ஒவ்வொரு மாதங்கள் சுற்றி வரும்போது 12 மாதங்கள் 4 மாதங்கள் கஷ்டங்களும் 4 மாதங்கள் யோகங்களும் 4 மாதங்கள் சமங்களாகவும் கொடுப்பான். அதாவது எல்லாமே கெட்டு போச்சுட்டு கணக்கெடுக்க கூடாது. அப்புறம் ஒவ்வொரு மாதத்துல பிறப்பாங்க. அப்படி பார்க்க சித்திரை வைகாசி ஆனி இந்த மாதிரி சூரியனை வைத்துத்தான். பொதுவா சூரியனுக்கு 4ஆம் இடத்தில் இருந்தால் 10ஆம் இடம் லக்கணமாக விடுவோம். அது பிறக்கக்கூடிய நேரத்தை வச்சுதான். சூரியன் 4ஆம் இடத்தில் இருந்தால் 10ஆம் இடம் லக்கணமாக விழும். சூரியனுக்கு மட்டும் 4ஆம் இடத்துல இருந்தா இல்ல லக்கணத்திலே உட்கார்ந்துருக்குவான். விடிய காலையிலே பிறந்துடும். இப்படிதான் ஒரு அமைப்புகள் வரும்.